நானியோட நானி 32 மூவிய சாகோ ஓஜி மரண மூவிஸ் எடுத்த சுஜித் டைரக்ஷன் பண்ண போறாரு. இது அபிஷியலா நேத்தே சொல்லிட்டாங்க. ஷூட்டிங் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுது. மம்முட்டியோட பிரம்மாயுகம் படம் இப்போ வரைக்கும் 50 கோடி கலெக்ஷனை கிராஸ் பண்ணிருக்கு. தனுஷோட D51க்கான ஷூட்டிங் இப்போ ஹைதராபாத்ல போகுது. தனுஷ் அண்ட் ராஷ்மிகா போர்ஷனுக்கான ஷூட்டிங் இப்போ போகுது. தனுஷோட ராயன் மூவில இருந்து அபர்ணா பாலமுரளியோட போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. இன்டர்நெட்னால ரவிக்குமார் டைரக்ஷன்ல சூர்யா ஒரு படம் பண்ண போறது ஆல்ரெடி நியூஸ் வந்துச்சு. நானும் சொல்லிருப்பேன். இப்போ இந்த படம் சூர்யா 44 இல்ல சூர்யா 45 இருக்க சான்ஸ் அதிகம்னு சொல்றாங்க. ஆல்ரெடி சூர்யா கருணா படம் பண்ண போறாரு. அது சூர்யா 44 இருக்க சான்ஸ் அதிகம்னு சொல்றாங்க. சோ அப்படி பார்த்தா இந்த படம் சூர்யா 45 போகும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த படம் நடக்க போறது கன்ஃபார்ம் தான். அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமா எதிர்பார்க்கலாம். தி கோட் படத்துக்கான ஷூட்டிங் இப்போ சென்னையில போகுது. இது இல்லாம இன்னும் நிறைய லொகேஷன்ல ஷூட் பண்ண வேண்டி இருக்கு. அதுல ஃபாரினுக்கும் போய் ஷூட் பண்ண போறாங்கன்னு நான் சொல்லிருப்பேன். அதுல ரஷ்யாவுக்கும் போறதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. ஏன் இதை மென்ஷன் பண்ணி சொல்றேன்னா நிறைய முக்கியமான சீன்ஸ் அங்க எடுக்க போறாங்க. ரீசெண்டா ஸ்ரீலங்கா ஷெட்யூல் ஒன்னு கேன்சல் ஆச்சு. அந்த ஷெட்யூல் தான் அங்க போகுதுன்னு நினைக்கிறேன். தி கோட்டோட சேட்டலைட் ஓடிடிலாம் வித்துட்டாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. வித்திருப்பாங்க, இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஜெயம் ரவிக்கு அடுத்து எந்த படம் ரிலீஸ் ஆகும்? ஜீனி ரிலீஸ் ஆகுமா? கார்த்தி 27ஓட டைட்டில் மெய்யழகன்னு சொல்றாங்க. இது உண்மையான கேக்குறீங்க? இது உண்மைதான். அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமா எதிர்பார்க்கலாம். ஜெயம் ரவிக்கு அடுத்து எந்த படம் வரும்னு தெரியல. பிரதர் படம் தான் முன்னாடி ஆரம்பிச்சாங்க. சோ அந்த படம் தான் ஃபர்ஸ்ட் வரணும். மலை பிடிக்காத மனிதன் சலீம் 2ன்னு சொல்றாங்க. அப்ப அது சலீமோட சீக்வலா இல்ல பிரிக்வலான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மலை பிடிக்காத மனிதன் சலீம் 2 தான், அது கன்ஃபார்ம். ஆனா அது சீக்வலா பிரிக்வலான்னு தெரியல. சீக்வலா இருக்கத்தான் வாய்ப்பு அதிகம். கங்குவா ஓடிடி ரைட்ஸ், கங்குவா கிளிம்ஸ் எப்போ வரும்னு கேக்குறீங்க? ஓடிடி ரைட்ஸ் வித்திருப்பாங்க, ஆனா இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. கங்குவால இருந்து புது கிளிம்ஸ் வரப்போறதா நியூஸ் வந்திருக்கு. ஆனா இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல. வந்தா சொல்றேன். சன் டிவி இந்த வருஷம் என்னென்ன படம் வாங்கியிருக்காங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பெரிய மூவிஸ் எல்லாம் அவங்க தான் வாங்குறாங்க. தி கோட்டி விடாமுடிச்சலாம் அவங்க தான் வாங்க போறதா நியூஸ் வந்திருக்கு. சர்தார் 2 ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சம்மர்ல ஸ்டார்ட் ஆகும். பிரம்மாஸ்திரா 2 பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் இதுக்கான அப்டேட் வரல. வந்தா சொல்றேன். வாடிவாசலுக்கு சாங் ரெடி ஆயிடுச்சான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஜிவி பிரகாஷ் போன வருஷம் கொடுத்த இன்டர்வியூலயே 3 சாங்ஸ் கம்போஸ் பண்ணி முடிச்சுட்டு தான் சொன்னாரு. எப்படி என்னோட கெஸ் படி இப்போ எல்லா சாங்ஸையும் முடிச்சிருப்பாரு. திரும்ப வாடிவாசல் பத்தி ஒரு ரூமர் போகுது. வாடிவாசல் டிராப் ஆனு. இதை பத்தி நிறைய டைம் நான் சொல்லிட்டேன். இந்த படம் இன்னும் டிராப் ஆகல. கோச்சடையான் படம் ஹிட் ஃபிளாப்பா? கலெக்ஷன் என்ன? இந்த படம் அனிமேஷனா வராம லைவா எடுத்திருந்தா நல்லா கலெக்ஷன் பண்ணிருக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா பண்ணிருக்கும். ஏன்னா ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிச்சது. ஆனா அனிமேஷனா வந்தது தான் இந்த படத்தோட பெரிய தப்பு. அதனாலே கலெக்ஷன் கம்மி. கலெக்ஷன் 105 கோடி கிட்ட நினைக்கிறேன். டிமாண்டி கலினி 2 அப்டேட் நிறைய பேர் கேக்குறீங்க. போன வருஷமே இந்த படம் வந்திருக்கணும். ஆனா இன்னும் அப்டேட் வரல. ஏன் டிலே பண்றாங்கன்னு தெரியல. அப்டேட் வந்தா நான் சொல்றேன். டிமாண்டி கலினி 2 தேவையா இல்ல பார்ட் 1 ஹிட் ஆச்சுன்னு பார்ட் 2 எடுக்கிறாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பார்ட் 1 ஹிட் ஆச்சுன்னு தான் எடுக்கிறாங்க. சுந்தர் சி இப்ப என்ன பண்றாரு? டங்கி தமிழ்ல இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சுந்தர் சி இப்போ அரண்மனை 4 ஒர்க்ல தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லனா சங்கமித்ரா ஒர்க்ல இருப்பாரு. டங்கி தமிழ்ல இல்ல. யூஏ மூவிக்கான அப்டேட் கேக்குறீங்க. இந்த மூவிக்கான ஒர்க் போய்கிட்டு இருக்கு. ரீசெண்டா ஒரு சாங் கூட வந்துச்சு. இன்னும் அடுத்து நிறைய அப்டேட் வரப்போகுது. கைதி 2 கார்த்தியோட எத்தனாவது படமா இருக்கும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது கரெக்டா சொல்ல முடியாது. ஆனா கார்த்தி தேட்டிக்குள்ள வந்துரும் நினைக்கிறேன். சூர்யா மட்டும் இல்ல, எஸ்டர் 48 படம் வந்துச்சுன்னா சிம்பு கெரியரும் மாறும்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா மாறும் தான் நண்பா. ஆனா நேத்து அப்படி மென்ஷன் பண்ணல. அடுத்து யாரு பெஸ்ட் லைன் அப் வச்சிருக்கான்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சு. அதுக்கு தான் சூர்யா நேம் சொன்னேன். ஆதி பகவான் மூவிக்கு பார்ட் 2 வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கு வர வாய்ப்பு இல்ல. ஏன்னா இந்த படம் பிளாப். இப்பெல்லாம் பிளாப்பான படத்துக்கும் பார்ட் 2 எடுக்கிறாங்க. ஆனா இதுக்கு எடுக்க மாட்டாங்க. இந்தியன் 3க்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணுவாரான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்தியன் 2 and 3 இந்த ரெண்டுத்துக்குமே அனிருத்து தான். லால் சிங் சந்தா படம் ஹிட்டா ஃபிளாப்பான ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரிவ்யூஸ் படி படம் ஹிட்டு தான். ஆனா கலெக்ஷன் படி பெருசா போகல. வடக்குப்பட்டி ராமசாமியோட ஓடிடி அப்டேட் கேக்குறீங்க. இன்னும் இதுக்கு டேட் தெரியல. தெரிஞ்சா நான் சொல்றேன். கேப்டன் மில்லரோட ஃபைனல் கலெக்ஷன் அப்கமிங் பார்ட் 2 மூவிஸா ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இதுக்கான லிஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நான் சீக்கிரமா வீடியோ போடுறேன். கேப்டன் மில்லரோட ஃபைனல் கலெக்ஷன் 74.5 கோடி. டாப் அட்வென்ச்சர் ஹாலிவுட் மூவியா ஒருத்தர் கேட்டிருக்காரு. பைரட்ஸ் ஆஃப் தி கரேபியன் பாருங்க, சூப்பரா இருக்கும். வேட்டையன் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணோம்? வேட்டையாடு விளையாடு 2 வருமானு கேக்குறீங்க. வேட்டையன் படமும் கண்டிப்பா 500 கோடிக்கு மேல போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஜெயிலர் படம் 600 கோடிக்கு மேல. வேட்டையாடு விளையாடு 2 வரப்போறதா ஒரு நியூஸ் போச்சு. ஆனா அதுக்கான ஒர்க் எதுவும் ஆரம்பிக்கல. விருமாண்டி ஆளவந்தான் மூவிலாம் நல்லா தான் இருக்கு. ஏன் ஓடலன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. விருமாண்டி ஃபிளாப்லாம் ஆகல. ஆளவந்தான் தான் ஃபிளாப். கமல் மூவிஸ் முன்னாடிலாம் அப்படித்தான். மூவிஸ் நல்லா இருக்கும் ஆனா ஓடாது. அதே மாதிரி தான் ஆளவந்தானும். கிருத்தி சனோன்னு எப்போ தமிழ் மூவி நடிப்பாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது கரெக்டா சொல்ல முடியாது. அதுக்கான வாய்ப்பு அமையணும். இப்ப திஷா பட்டானி கங்குவால பண்றாங்க. அதே மாதிரி தனி ஒரு 1 2 முடிச்சுட்டு மிருதன் 2 ஸ்டார்ட் பண்ணுவாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மிருதன் 2 பத்தி நான் சொல்லியிருக்கேன். டைரக்டர் மிருதன் 2 வர வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்கான ஒர்க் எதுவும் ஆரம்பிச்ச மாதிரி தெரியல. நான் ஒர்க் ஆரம்பிச்சா சொல்றேன்.
நருட்டோ ஷிப்புடன் தி மூவி பான்ஸ் தமிழ்ல வருமான ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா தமிழ்ல வரும். மஞ்சுமல் பாய்ஸ் மலையாள மூவிய ஒருத்தர் பார்க்க சொல்லியிருக்காரு. நான் இதை பார்த்துட்டேன், சூப்பரா தான் இருக்கு. பாம்பாட்டம் பாத்தீங்களா, எப்படி இருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இன்னும் இதை பார்க்கல, ஆனா ரிவ்யூஸ் பார்த்த வரைக்கும் இந்த படம் பார்க்காதது நல்லதுன்னு எனக்கு தோணுது. மலைக்கோட்டை வாலிபன் பத்தி என்னோட ரிவ்யூ ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படம் பார்த்தே ஆகணும்னு அவசியம் இல்ல, மோகன்லாலுக்காக வேணா பார்க்கலாம். நான் இது வரைக்கும் பார்த்த மூவில எது பெஸ்ட்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவெஞ்சர்ஸ் எண்டு கேம் பிடிச்சது. இனிமே வீடியோ போடாம இருந்தா அடுத்த நாள் வீடியோ போட மாட்டேன்னு வீடியோலயே சொல்லிருங்கன்னு ஒருத்தர் சொல்லிருக்காரு. நான் முந்த நாள் வீடியோ போட மாட்டேன்னு எனக்கே தெரியாது. நான் ரெக்கார்ட் பண்ண மைக்கெல்லாம் எடுத்துட்டு வரேன், திடீர்னு கோவில்ல பாட்டு போட்டுட்டாங்க, அதனாலதான் போட முடியல. ஆனா கம்யூனிட்டி போஸ்ட்ல சொல்லிட்டேன் இன்னைக்கு வீடியோ வராதுன்னு. அதை நிறைய பேர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒருத்தர் பர்த்டேக்கு விஷ் பண்ண சொல்லியிருக்காரு. அவருக்கு ஹாப்பி பர்த்டே. நேத்துக்கு கேம் விளையாடி இருக்கணும், நேத்து விளையாட மறந்துட்டேன். என்னைக்கு விளையாடுவோம்? என்னைக்கான ஃப்ரேம் இது எந்த படம்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.